திருவாசகம் என் ஊனோடும், உடலோடும், உயிரோடும், உணர்வோடும், அதற்கும் அப்பால் பரவெளி அனுபவத்தோடு நான் கலக்கும்போது, அது என்னோடு கலந்து வந்த ஒரு ஞான அனுபவ நிலை அது. இறைவன் எல்லா உயிருமாய் தழைத்து, பிழைத்து, அவை அல்லையாய் நிற்கும் எத்தன் அவன். எல்லா உயிர்களுக்குள்ளும் அவன் இருக்கிறான். இப்ப நீங்க திருவாசகத்த கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோடானு கோடி சித்திகள் உங்களுக்குள்ள வருங்க. எல்லாம் அல்ல சிவபரஞ்சோதியின் திருவுருட்கரணியினால் நாம் இப்போ எல்லாரும் நவாக்கிரி அப்படிங்கக்கூடிய ஒரு மந்திர வகுப்புக்கு நீங்க எல்லாரும் குழும போறீங்க. இது ஒரு ஜென்மா 2 ஜென்மாவில் செய்த புண்ணியம் அல்ல கண்ணு. கற்ப கோடி காலம் செய்த புண்ணியத்தின் பலன். நவாக்கரினா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது அனுபவ பொருள் ஆகுதோ ஆகலையோ அது 2வது பட்சம். ஆனா அதை பற்றிய ஒரு உணர்வு கிளீன் அப்படிங்கக்கூடிய அந்த உச்சாடன பொருள் நமக்கு கையில கிடைப்பதற்கு கல்ப கோடி காலம் நான் உங்க மூலமா நான் எதையோ வாங்கிக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ நான் சொல்லுறேன். இத்தனை உயிர்கள் கல்ப கோடி காலமாக செய்த புண்ணியத்தின் பலனா இந்த நவாக்கரிக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்களே, இந்த திருமூலர் திருச்சிந்தனைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்களே நினைச்சு நான் பெருமையா சொல்றேன். நீங்க பாருங்க, மந்திரம் ஓர் எழுத்து உரைத்த மாதவர் இறை அடியவர்களை சொல்றாங்க. மந்திரம் ஓர் எழுத்து உரைத்த மாதவர் சிந்தை நொந்திட. இது ஒரு எழுத்து கிளீன் மட்டும் சொன்னா கூட போறீங்க. அவங்களை யார் சீண்டுனாலும் இப்ப நீங்க எதுக்கு சொல்ல போறீங்க? நான் திட்டமிடாமல் வாழ்ந்து நான் ரொம்ப செலவு பண்ணிட்டேம்மா. திட்டமிடாமல் வாழ்ந்து அதை திட்டமிடாமல் வாழ்ந்து அவங்க சொல்ல மாட்டாங்க கண்ணு. அதனாலதான் நமக்கு போகுது. நம்மளுடைய வாழ்க்கை திட்டத்தை எனக்கு 100 ரூபா வருமானம்னா 80 ரூபாய்க்குள்ள நான் வடிவமைச்சுக்கலாங்க. வடிவமைக்க தெரியாதனால் பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து பொறாமப்பட்டு அதுதான் அழுக்காறு அவாவைகள் இன்னாச்சம். இந்த 4ம் தவிர்த்துட்டனாலே உனக்கு யோகம். அந்த 4ஐயும் தவிர்க்க வைக்கும் மந்திர சொற்கள் இவை. காமம், வெகுளி, மயக்கம் இவை 3 நாம கெடக்கெடும் நோய். அதை கெடுப்பதற்கான மந்திரம் தினமாக்கல். திருவாசகம் திருவாசகத்தை நான் ஏற்கனவே பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். 4500 வீடியோக்கள் இருப்பதாக அன்பர்கள் சொல்றாங்க. எந்த வீடியோலையும் திருவாசகம் இல்லாம, திருவாசக வார்த்தை இல்லாம ஒரு வீடியோ பதிவு கவரேஜ் ஆயிக்கவே செய்யாது. திருவாசகம் என் ஊனோடும், உடலோடும், உயிரோடும், உணர்வோடும், அதற்கும் அப்பால் பரவெளி அனுபவத்தோடு நான் கலக்கும்போது, அது என்னோடு கலந்து வந்த ஒரு ஞான அனுபவ நிலை அது. திருவாசகம் நான் யோகம் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, திருவாசகத்தை நான் ஒரு காலத்துல, அதாவது ஒரு 17 வயது தொடங்கி நான் கொஞ்ச நாள் அதை முற்றுவதலா காலையில பண்ணுவேன். 2.5 மணி நேரத்துல பண்ணுவேன். 4 மணிக்கு திருவாசகத்தை கையில எடுத்தேன். என்ன லட்சணமா பண்ணிருப்போம்னு பாருங்க. இப்ப நம்ம சங்கத்துல திருவாசகத்தை அவங்களே கொஞ்சம் வேகமா தான் பண்றாங்க. அவங்க 1:30க்கெல்லாம் முடிச்சிருவாங்க. 7 மணிக்கு தொடங்கி 1:30க்கு முடிப்பாங்க. நான் 2.5 மணி நேரத்துல திருவாசகம் முற்றுவதல் பண்ணோம்னா என்ன லட்சணமா பண்ணிருப்பேன்னு பாருங்க. அதுல சில வார்த்தைகள் என்னை ரொம்ப தைத்தது. நான் திருவாசக விளக்கத்துக்கு முதலாக விளக்கம் பார்த்தது சுவாமி சித்பவானந்தா அப்படின்னு ஒரு மகானுடைய நூலை விளக்கம் பார்த்தேன். பகவத்கீதைக்கும் அந்த நூலையே நான் விளக்கமாக எடுத்துக்கொண்டேன். ஆனா எனக்கு சில இடங்கள் அங்க இடித்தது. சுவாமிஜியோட விளக்கம் சில இடங்கள்ல இடித்தது. நான் சுவாமிஜிக்கு கடிதம் போட்டு எனக்கு இதுக்கான விளக்கம் தேவை, நான் என்ன கண்ணோட்டத்தை பார்க்கிறேன் அப்படின்னு அவர் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸோட அந்த புக்கு எழுதியிருந்தார். பகவத்கீதையில இருந்து, திருவாசகத்துக்கே வேதங்கள்ல இருந்து, பகவத்கீதையில இருந்து எல்லாத்திலிருந்து மேற்கோள் காட்டி எழுதியிருப்பார். அத்வைத பரமா எழுதியிருக்கிறாரு, துவைத பரமா எழுதியிருக்கிறாரு, விசிஷ்டாத்வைத பரமா எழுதியிருக்கிறாரு. அந்த திருவாசகம் புத்தகத்துக்கு திருப்பராய்த்துறை வெளியீடாக வந்த புத்தகம் 5 ரூபாய். என்கிட்ட இருக்கும்போது அந்த புத்தகம், பகவத்கீதை எல்லாமே 5 ரூபாய் தான். நான் என்ன பண்ணுவேன், திருவாசகத்தை படிச்சுட்டு அதை ஓய்வு நேரத்துல அதை தலைக்கு வச்சுக்குவேன். எனக்கு தலையில வச்சு நான் இப்பதான் கொஞ்ச நாள் படுக்கிறேன். இல்லாட்டி எனக்கு திருவாசகம் தான் தலைக்கு வைக்கிற புத்தகமாகவே
அந்த நாள் தொடங்கி 2010 வரைக்கும் அதுதான் எனக்கு தலையணையாவே இருந்தது. என்ன காரணம் தெரியாது. வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க, புஸ்தகத்த தலைக்கு வச்சு படுக்கலாமா அப்படிம்பாங்க. அது அது வழியா எனக்கு ஞானம் உள்ள போகும் அப்படிங்கிறது அவங்ககிட்ட சொல்ற விளக்கம். நீங்களும் அது மாரி செஞ்சிராதீங்க குழந்தைங்களா, படிங்க. நான் தான் படிக்காம போனேன். நீங்களாவது படிங்க குழந்தைங்க. அப்ப திருவாசகத்த நான் வந்து எனக்கு எனக்கு தைத்த பகுதி எது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆ சிவபுராணத்துல "நள்ளிருள் நட்டம் பயின்றாடு நாதனே, தில்லையில் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே" அப்படிங்கிறது. ஆ மணிவாசகர் ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. "அத்தனே அண்டரண்டமாய் நின்ற ஆதியே, யாதும் உயிரிலாச் சித்தனே, பக்தர் சிக்கனப் பிடித்த செல்வமே சிவபெருமானே, எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனை." இறைவன் வந்து எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தன் அவன். எல்லா உயிர்களுக்குள்ளும் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய இறைவனை நாம எங்க போய் பிடிக்கிறது? ஒரு குறிப்பிட்ட "தென்னாடுடைய சிவனே போற்றி" அப்படின்னு சொல்றார் மணிவாசகர். அவன் அவன் வந்து அ பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்துப் படர்ந்ததோர் படரொளிப் பரப்பே, நீருறுதியே நினைவதேல் அரிய நின்மலா, நின் அருள்வெள்ளச் சீருறு சிந்தை எழுந்ததோர் பார்வதம் அண்டம் அவன போய் "தென்னாடுடைய சிவனே போற்றி" அப்படின்னு சொல்லி மணிவாசகர் சொல்லியிருப்பாரா? எனக்கு அது ஒரு கேள்வி. சிவபுராணத்துல "நள்ளிருள் நட்டம் பயின்றாடு நாதனேன்னு" சொல்லியிருக்காரு. "தென்னாட்டவர்க்கும் இறைவா" அப்படின்னு சொல்லிட்டாருல்லம்மா, அப்புறம் எதுக்கு தென்னாடுன்னு? நடராஜமூர்த்தி திருக்கோலம் தென்னாட்டுல தான் ரொம்ப பிரசித்தம். சிவன் கோயில் எல்லா சிவன் கோயில்லயும் கல் திருமூர்த்தமா இருப்பாரு, இல்லாட்டி பஞ்சலோக திருமூர்த்தமா இருப்பாரு. நடராஜ திருமூர்த்தி இல்லாத திருக்கோயில்களே கிடையாது தென்னாட்டுல. அது எல்லா நாட்டுக்கும் இறைவன் தென்னாட்டுல அதிகமா இருக்கலாம். வடநாட்டுல இந்த அளவுக்கு அவர் இல்ல அப்படிங்கிறதையும், ஏனைய நாடுகள்ல அவருடைய பிரதிஷ்டை இல்லைங்கிறதுனாலயும் இதை சொல்லியிருப்பாரு அப்படின்னு இருந்தானாலும், எனக்கு அது மனது வந்து ஏற்றுக்கொள்ளல. இல்ல, இறைவன வந்து மணிவாசகர் சொல்றாரு, "பார்வத மண்டம் அனைத்துமாய் முளைத்ததோர் படரொளிப் பரப்பு" அப்படிங்கிறாரு. பார்வதம் அண்டம் நிறைந்த அந்த படரொளிப் பரப்பு பஞ்சபூதமா இருக்கு. நீருறுதியே நினைவதேல் அறிய. அது வந்து எல்லா பஞ்சபூதங்களாக நினைவதேல் அறிய. நினைவுக்கு எட்டாததாக. அத போய் எப்படி "தென்னாடுடைய சிவனே போற்றின்னு" சொல்வார்? அப்படின்னு அங்க ஒரு கொஸ்டின் வந்துச்சு. நெறைய வந்ததுன்னு வச்சுக்கோமே, நான் வந்து திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஆ எனக்கு முழுமையா சொல்ல முடியும்னு தோணல. அதனால பக்கத்துல நான் 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 வந்து பிள்ளைங்கள பக்கத்துல வச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் சொல்றது தடைப்பட்டால் அவர் சொல்லுவாருங்கக்கூடிய தன்னம்பிக்கையில வச்சிருக்கிற குழந்தைங்கள. முதல்லயே எனக்கு எடுத்த உடனேயுமே துதிப்பாடல்லே எனக்கு கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் சொல்ல வரேன். "முந்திய முதல் நடு இறுதியுமானாய் ஒரும் அறிகிறன் யாவர் மற்றறிவார்." அவங்களால அறிய முடியல. யார் அறிஞ்சிட முடியும்? "மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார்." "செந்தழல் புரை திருமேனியும் காட்டித் திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே கல்வி." எல்லா வரலாற்றிலும் திருப்பெருந்துறை கோயில வந்து இறைவன் மணிவாசகரை கொண்டு கட்டுவித்தான். பாண்டிய மன்னனுடைய செல்வத்தை எடுத்துச் சென்ற போது அவர் அதைக் கொண்டு திருப்பெருந்துறை கோயிலை கட்டியதாக எல்லா நூல்கள்லயும் பதிவு இருக்கு. மணிவாசகர் வரலாறுன்னு எழுதுற எல்லா நூல்கள்லயும் பதிவு எப்படி இருக்கு? மணிவாசகரால் கட்டப்பட்டது திருப்பெருந்துறை. மணிவாசகர் திருப்பள்ளி எழுச்சியில பாடுறாரு, "முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார்." இவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. உன்னை வேற யார் அறிஞ்சிட முடியும்? "பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடிதொறும் புகுந்து அருளிய பரனே." அடியார் பழங்குடி. இந்த கல்கட்டடத்துக்குள்ளேயே அவங்க வர்றத பெருசா நினைப்பாரு. அடியார் பழங்குடி. இதுதான் தொன்மை கோலம். அடியாருடைய உடல் தான் இறைவன் எங்கே இருக்கிறான்ங்கிறதுக்கு எல்லா அடியவர்களும் மணிவாசகர்லயும் நம்ம தொடங்குவோம். "மெய்யத்தே நின்ற விமலன்."
அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலா. அறிவு கட்டான சிவத்துக்கு அடையாளம் என்ன கேட்டா, அங்கங்க எங்கெங்கயோ சொல்லாங்க. அன்பும் சிவம். சிவம் அறிவு இல்லாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. அன்பே சிவம். இறைவனுக்கு இலக்கணம் சொல்றாரு, அன்பே சிவம். அந்த அன்பே சிவம் அவங்க போய் எங்க போய் தரிசிக்குது ஐயா? வெளியானோர் திருமேனியே சிவம். அதை இவர் சொல்றாரு, நின் அடியார் பழங்குடி. இந்த வெளியானார் திருமேனியில் அந்த சிவமாக அவர் புகுந்திருக்கிறார். அப்படி புகுந்திருந்த அந்த திருக்கோலத்தை சொல்லும்போது, முந்திய முதல் நடு இறுதியுமானாய் ஒவ்வொரும் மதிக்கிலர் யாவர் மற்றார். பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடிந்தரும் எழுந்தருளிய பரனை. பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடிந்தரும் எழுந்தருளிய பரனை. அடியவர்கள் பழங்குடியில் எது அப்படின்னு கேட்டா, குடிசை வீடு இல்ல. என் உள்ளம் என்னும் குடிசையிலும் ஒவ்வொரு புகுந்தனையே ஐயா. நம்ம உள்ள குடிசலுக்குள்ள உகந்து புகுந்தருளார். அதான் குடிசை. அரசன் அரண்மனையில இருப்பான். அரண்மனைன்னா பேருக்கு சொல்றது மிகப்பெரு பிரம்மாண்டமானது அரண்மனை. அதுல அரசன் இருப்பான். ஆனா என் உள்ளம் என்னும் குடிசையிலும் புகுந்த அரசன் அத சொல்றாரு. முந்திய முதல் நடு இறுதியும் ஒவ்வொரும் அறிகிலர் யாவர் மற்ற பந்தனை விரலியும் நீயும் என் அடியார் பழங்குடிந்தரும் புகுந்தருளிய பரணி. அடியவர் பழங்குடியில் புகுந்துட்டான். அவன் புகுந்த பிறகு என்ன செஞ்சான்? நான் அவனை அறியணும் அப்படின்னு முயற்சி பண்ணினேன். மணிவாசகர் சொல்றாரு, நமக்கு அடையாளம் காட்டுறார். நான் அவனை அறியணும்னு முயற்சி பண்ணினேன். இறைவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்க 2வது பதிகத்துல நெடும்பாடல் அகவல்பாடல் 2வது பதிகத்துல போனீங்கன்னா எங்கெங்க எந்தெந்த திருக்கோயில்கள்ல இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அத்தனையும் கிட்டதாண்டா இருக்கு ராஜா. இறைவன் சொல்றான், அடிய என்னுடைய பழங்குடியிலுக்குள்ள புகுந்தவன், என்னுடைய திருக்கோயிலுக்குள்ள புகுந்தவன் இங்கெங்க இருக்கு இந்த திருக்கோயில்னு காமிச்சு கொடுத்தான். அவன் எப்படி காமிச்சு கொடுத்தான்? செந்தழல் பொறை திருமேனியும் காட்டி அவனுடைய அப்படி அழலுறு, அது அழலுறு அந்த திருமேனியை காட்டி, செந்தழல் பொறை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி. திருப்பெருந்துறை கோயில் எங்கடா இருக்கு? அந்த கோயிலை காட்டி, துறை அறிந்து நீராடிய பெண் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாங்க. துறை அறிந்து நீராடணும். திருப்பெருந்துறைனா எங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு துறை அறிந்து நீங்கள் நீராட வேண்டும் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. அப்ப அந்த துறை அறிந்து நீராடுற ஒரு இது எங்க இருக்கு? திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அத்தனாவதும் காட்டி வந்த ஆண்டாய். சரி, நீ காமிச்சு கொடுத்துட்டா நான் எப்படி ஒண்ணு உணர்றது? என் திருக்கோயில இருந்து இதான் திருப்பெருந்துறைன்னு காமிச்சு கொடுத்துட்டப்பா. செந்தளம் உன்னுடைய திருமேனி இப்படிதான் இருக்கும் என் உருவத்துக்குள்ள. நான் எப்படி உணர்வு? எழுந்தருளாயே, நீ எழுந்தருள் அப்படின்னு சொல்ற. அவன் எழுந்தருளினால் நமக்கு இந்த அருள் அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிற. அவன் எங்கே எழுந்தருள்வான்? எப்படி எழுந்தருள்வான்? இதெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டாரு. அப்புறம் இவர் அங்க போறாரு, இங்க போறாரு, இங்க போறாரு, இங்க போறாரு, இங்க போறாரு, மனவெளியில பயணிக்கிறாரு, அருள் வெளியில பயணிக்கிறாரு, ஆகாய வெளியில பரமாகாய வெளியில பயணிக்கிறாரு, எங்க பயணிக்கிறார். முடிஞ்ச முடிவா படையாட்சியில சொல்றாரு. கண்கள் இரண்டும் அவன் களை கண்டு கழிப்பன ஆகாதே, கார்கியார்கள் தம் வாழ்வினுடைய வாழ்வு கடைப்படும் ஆகாதே, மண்களில் பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே. மண்ணுல பிறக்கணும்னா அவனுடைய திருவடிய அனுபவத்தை மறந்தால்தான் மண். அதனால அந்திம ஸ்மரணே அப்படின்னு சொல்லி வேதங்கள், சாத்திரங்கள், நம்மளுடைய 18 புராணங்கள், இதிகாசங்கள், தேவார திருவாசகங்கள், திருமந்திரம் எல்லாமே கடைசி காலத்துல நீ அவனை நினைக்காத, இவனை நினைக்காத, இவனை நினைக்காத, இறைவன் அந்திம ஸ்மரணம் இறைவனை நினைச்சா புறப்படும் வராது. அதுக்காக வேண்டிதான் இவ்வளவு பயிற்சியின் முயற்சி. அதனால மணிவாசகர் சொல்றார், மண்களில் பிறந்திடுமாறு மறந்திடுமாகாது.
ஏன் அப்படி அவற்றை வெறும் ஒரு எக்ஸ்ட்ராவா அந்த புள்ளிய வைக்கிறாரு அப்படின்னு பாருங்க. நான் ஏன் பிறந்தேன்? இவ்வளவு சிவானுபூதி பெற்ற இது வந்து பல பல்லூழி காலம், ஊழி ஊழி காலம், பல்ஊழி காலம் பரனை அர்ச்சித்து சற்றே நல்லறிவு பெறக்கூடியது இந்த அருள் அனுபவங்கள். ஆஹ் ஆனா இத வந்து சுலபமாக பெறதுக்கு தான் நான் உங்களுக்கு இறைவன் முன்னால நீங்க அழுவுங்க. இறைவன் வேற யாரும் இல்ல. ஒரு தீபத்தை ஏத்தி வை. அந்த தீபம் முன்னால பல பல பிறவிகளா எடுத்துட்டேன். மாமனார்ட்ட ஏச்சு வாங்கிட்டேன், மாமியார்ட்ட வாங்கிட்டேன், மச்சான் குழந்தைங்கள்ட்ட வாங்கிட்டேன், ஆபீஸ்ல வாங்கிட்டேன், தெருவுல வாங்கிட்டேன், எல்லார்ட்டயும் வாங்கிட்டேன். நான் வாங்காம நம்ம போயிரணும் கண்ணா. எனக்கு வேண்டாம். இவ்வளவு வாங்குனது எனக்கு போதும்னு தோணுது கண்ணா. அப்படி நீங்க நினைங்களேன். அப்படி நீங்க நினைக்கிற பட்சத்துல அந்த தீபமே உங்களுக்கு செந்தழல் குறை திருமேனிய காட்டும். அப்படி நினைக்கும் போது அவனுக்காக வேண்டி அழுவுங்க. என் பையன் என்னை திட்டிட்டான் அப்படிங்கிறதுக்கு நீங்க அழுவுறீங்க. என் பொண்ணு திட்டிட்டா அப்படிங்கிறதுக்கு அழுவுறீங்க. என் வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டான் அப்படின்னு அழுவுறீங்க. எத்தனை ஞானிகள் பரமே தேசமாக பரதேசிங்கக்கூடிய சொல்லுக்கு பரம் தேசம். அப்படி மாதிரி எத்தனை ஞானிகள் மெய்ஞானிகள் இருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டானா நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. அவன் பெரிய வீடு தருவான். நீங்க போய் பக்கத்து வீட்டுல, அவங்க வீட்டுல, இவங்க வீட்டுல சொல்லி என்ன ஆக போகுது? நம்மளும் நம்ம கர்மாவை சம்பாதிச்சுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த கர்மாவை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். மாணிக்க வாசகர் சொல்றாரு, நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் பிறந்தேன்? மாணிக்க வாசகரே பிறந்திருக்கிறார் குழந்தை. இன்னும் சில பேர் நீங்க அவதார புருஷர் அவர் அப்படியே அப்படி கொண்டுட்டு போறீங்கன்னா அவருக்கு இது சாத்தியம், நமக்கு சாத்தியம் இல்லைன்னு ஆயிடும். அவரும் நம்மள மாதிரி ஒரு மானுடர், ஒரு அம்மா அப்பா வயித்துல பிறந்தவரு. அவரும் ஊருக்கு அழுதுருக்கிறாரு, கூழுக்கு அழுதுருக்கிறாரு, எல்லாத்துக்கும் அழுதுருக்கிறாரு. அப்புறம் இறைவனுக்கும் அழுதுருக்கிறாரு. ஊருக்கு அழுததை விட, கூழுக்கு அழுததை விட இறைவனுக்கு அழுத அழுகை அதிகமா இருந்தது. அப்ப அந்த ரேஷியோ நாமளும் ஊழுக்கு அழுறோம், கூழுக்கு அழுகுறோம். இறைவனுக்கு அழுதமா தெரியல. அப்படியே அழுதுறதுனாலும் ஊழுக்கு கூழுக்கு அழுதா மாதிரி இறைவனுக்கு அழலன்னு தெரியுது. அதனாலதான் நான்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இன்னும் எனக்கு அந்த அழுகை முற்று பெறவில்லை அப்படின்னு ஒவ்வொரு கணமும் நான் நினைக்கிறேன் குழந்தைங்களா. இன்னும் அந்த அழுகை முற்று பெறவில்லை அப்படின்னு. ஏன்னா வினையேன் அழுதால் என்னை பெறலாம் அப்படின்னு நம்ம குரு, இஷ்ட தெய்வம், குலதெய்வம், எண்ணுரில் பாலில் நறு மெய்யுடு தேனென மதித்தும் வரும். நான் வந்து ஒரு எல்லாம் திருமேனிகள் எல்லாத்தையும் பிள்ளைங்கள் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்க. நான் வந்து ஜோதி வழிபாடு மட்டும் வைக்க போறேன். முதல்ல திருவாசகத்திற்கு கொடுக்க வாரேன். இந்த வீட்டை விட்டு புறப்பட்டு வாரேன். என்கிட்ட ஒரு கூரியர்ல ஒரு வெயிட் கொண்டாந்து கொடுக்குறாங்க. வழக்கமா நம்ம புறப்பட்டு வந்துட்டோம், இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். இல்ல, அங்கேயே ஷேர் போட்டு அங்கேயே பிரிக்கிறேன். அந்த திருமேனி வந்து மணிவாசகர் திருமேனி. முதல்ல நான் வந்து தீக்கை கொடுப்பதற்கு முதல் நாள் அவர் வந்து நம்ம கிட்ட வந்தவர். இங்க வந்த பிறகும் மணிவாசகர்கிட்ட கேட்டேன், எனக்கு அன்பு இல்லையோ ஐயா? நீ செலுத்துற மாதிரி என்னால அன்பு செலுத்த முடியலையா ஐயா? நீ செலுத்துன மாதிரி எனக்கு பக்தி செலுத்த முடியலையா? நீ நீ குருவாக இருந்தோம், நீ இஷ்ட தெய்வமாக, நீ குலதெய்வமாக இருந்தோம், நீ எனக்கு நான் இன்னும் உன்னை பிரிஞ்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு நாள் எனக்கு நின் சீர் மரப்பித்து இவ்வுணேவுக எந்தென்னை உழலப் பண்ணி வித்துட்டாய். அந்த வாசகத்தை அவர் எனக்கு காட்டி கொடுத்தாரு. அவரே அப்படி பாடுறார். நின் சீர் மரப்பித்து இறைவனுடைய பெருமையை மறக்கடிக்க வச்சாதான் நம்ம அந்த பூனுக்குள்ள புக முடியும். அதுக்கு இடையில நம்ம புகவே முடியாதுங்க. நம்ம கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு போனாலே அந்த பரவழி அதுக்கு மேலான அல்லது நம்ம நம்ம கையில இருக்க புத்தகங்கள் ஏதேனும் ஒன்றை புடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது அதை தாண்டி நம்ம போயிட்டோம்னா அங்க எங்கேயோ ஒரு மைய புள்ளியில அவனுடைய சீரை மறந்தாதான் அந்த கூட்டுக்குள்ள அந்த ஆன்மா வரும். அப்படி ஒரு
நிலை. அப்ப சீர் மறந்திருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு இறைவன் காட்சி கொடுத்திருக்கிறான். நீ சீர் மறப்பித்து இவ்வூனே புக எந்தன்னை உழலப் பண்ணி இந்த ஊனுக்குள்ள புகுமாறு அவன் உழலுமாறு பண்ணி விட்டுட்டான். அதனால நான் வந்து புகுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு என்னைய கூட்டிட்டு வந்து இங்க உழல பண்ணி வச்சு? எதுக்கு நான் உழல பண்ணி வச்சேன்? நீ சொல்லு. அவர் சொல்றாரு. நோக்கிய நுண்ணிய நொடியென செற்செய்து நுகமின்றி விழாக்கை நோக்கிய. நான் வந்து யோகம் அப்படிங்கக்கூடியத நோக்கிய நுண்ணிய நுண்ணியங்கிறது இது வந்து மூச்சு இருக்குல்ல, மூச்சு வந்து எப்படி போகணும்? நான் நிறைய வந்து மாணிக்கவாசகர் ஒண்ணு மணிவாசகர் சொல்றாருதான். பேசித்தாம் ஈசனே பேச்சற்ற மாமணியும் மணிவார். போனா அவருக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா போயிட்டே இருப்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துல தடப்பட்டா கொஞ்ச நேரம் அப்படியே நான் நின்னு போயிடுவேன். எனக்கு இது 2ம் தான் என்கிட்ட உண்டான ஒரு டிராபேக். போனா போயிட்டே இருப்பேன். அது பாட்டுல அடிச்சு முழக்கி இங்க எந்தெந்த வார்த்தைகள் என்னை பண்படுத்துச்சு, எந்தெந்த வார்த்தைகள் என்னை வந்து தெளிய பண்ணுச்சு அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நான் போயிட்டே இருப்பேன். எதுக்குய்யா என்ன கூப்பிட்ட? மணிவாசகர் கேட்கிறாரு இறைவன். என்னை எதுக்கு கூப்பிட்ட? நோக்கிய நுண்ணிய நொடியென சொற்செய்வதற்கு கூப்பிட்டங்க. இந்த உலகத்துல போய் யோகம்னா என்னங்கிறது உலகத்துக்கு புரியணுங்கண்ணே. ஒன்றி இருப்பதுதான் யோகம். எதனோடு ஒன்றி இருப்பதுங்கிறத நிர்ணயம் பண்றது யோகம். அதை எப்படி அந்த ஒன்றி இருத்தல்ல இருந்து பிரியாம இருக்கணும் அப்படிங்கிறது யோகம். சரியா குழந்தைங்களா? அப்போ ஒன்றி இருங்கள். அந்த ஒன்றி இருத்தலை விட்டு பிரியாம இருங்க. அதுதான் யோகத்தினுடைய ஒரு சாரம். அப்ப இறைவன் வந்து நான் எதுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்? ஏன் உழல பண்ண விட்டுட்டாய்? அப்படி கேக்குறாரு. இல்லப்பா, நீ என் கூடயே தான் இருக்க. நான் வந்து உன்னை வச்சுட்டு தான் இருந்தேன். இப்ப உன்னை பூமிக்கு போச்சோன்னது எதுக்கு தெரியுமா? நோக்கிய நுண்ணிய நொடியன சொற்செய்து. நோக்கி நுண்ணிய நொடியன சொற்செய்துன்னா இறைவன் வந்து அவன் சொல்றான், நூல் உணர்வு உணரா நுண்ணிய. அவனை பெரிய வேத சாத்திரங்கள் அதெல்லாம் கொண்டு பார்க்க முடியாது. நூல் உணர்வு உணரா நுண்ணியன்னு பாருங்க. அப்புறம் வந்து இல்ல நான் மனசுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். இல்ல கண்ணு பார்க்க முடியும். சித்தமும் செல்லா சேட்சியன் கண். சரி வேற நான் வந்து நிறைய உன்னைய கண்டு கேட்டு கண் முதல் புலனால் காட்சி முதல் கண்ணு புலன். அப்புறம் காது, மூக்கு, வாய் 5 புலனுக்கும் காமிக்க மாட்டான்னு சொல்ற நீ அதுல பாக்குறேன்றிய. அப்படி சொல்றாரு. கண் முதல் புலனால் கண் ஏனைய புலனுக்கு தலைமை தாங்குது. ஏனையனா அது 4 புலன் கண்ணோடு சேர்த்து 5 புலனுக்கு அவன் பார்க்க போயா போ. இதுல எல்லாம் பார்க்க முடியாதவனை நீ எப்படி பார்ப்ப? அப்படின்னா கண்கள் 2ம் அவன் கடல் கண்டு களிப்பன ஆகாதே. காரிகையார்கள் தம் வாழ்வினுடைய வாழ்வு கடைப்படுமாகாதே. மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே. மலரியா அவன் மலர்ப்பாதம் 2 வணங்குதுமாகாதே. கண்களி கூறுவதோர் பாடலோடு ஆடல் பயில்வதுமாகாதே. விண்களி ஊறுவதோர் வேதகமாயிரம் வெளிப்படுமாகாதே. போயிட்டே இருக்குது. ஆகாது ஆகாது ஆகாது. எதுதான் ஆகும் ஐயா? இத வந்து ஆகாதுங்கிறத ஆகும்னு பொருள் கூறியிருக்காங்க. நான் பார்த்த 36 புத்தகங்கள் நான் பார்த்திருக்கிறேன். 36லும் ஆகாது என்பது ஆகும் என்பதாக அதுக்கு ஒரு இலக்கணத்தை வகுத்திருக்கிறாங்க. ஆகாதுங்கிறத எங்கேயாவது ரொம்ப ரேரா ஆகாதுங்கிறது ஆகுங்கக்கூடியதாகும். ஆகாதுங்கிறது மட்டுமல்ல, எந்த எதிர்மறை சொல்லும் ஒரு நேர்மறையை தரும் எங்கேயோ ஒரு இடத்துல. ஆனா 7 பாடல்கள் இவர் பாடியிருக்கிறார். 7, 8 நினைக்கிறேன். அதுல அத்தனையிலும் அவர் ஆகாதுன்னு அவரு சொல்லியிருக்க கட்டாய மாட்டார் கண்ணு. ஆகாதுங்கிறது ஆகாதுதான். அப்போ எப்போ மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிலே அப்படி சொல்றார். வலை வீசிய காணவன் மீன் வலையா? பேரண்ட நாயகன் மீன் பிடிப்பனாமா? பேராசை வாரியானை பாடுவதற்கான அவர் வலை வீசி நம்ம பிடிக்கிறார்கள்.
பேராசை வாரியானை பாடுவந்தான் அம்மானாய் அப்படிங்கிற இன்னொரு இடத்துல வலை போட்டு நம்மளை சலிக்கிறான். என்ன ஒரு பிள்ளை தெரியாதா? அகண்ட பிரபஞ்சம் பெருங்கடல். இந்த பிள்ளைங்க எல்லாரும் அந்த கடலுக்குள்ள மூழ்கி தத்தளிச்சு ஓடி ஆடி அப்பாடான்னு அவங்க சலிக்கிறாங்க. அந்த கடலுக்குள்ள இருந்து இந்த பிள்ளைகளை கரையேற்றிட மாட்டோமான்னு அவன் மீன் வலை வீசிய காணவன் வெளிப்படும் ஆயிலே. அவன் வெளிப்பட்டா நமக்கு இது கிடைக்கும். அப்போ வெளிப்படுதல் எங்க? இப்ப மீண்டும் நம்ம பார்த்த பாடல்களுக்கு போகும். சொன்னதே சொல்றத மாதிரி நீங்க நினைக்காதீங்க. பூர்த்தி பாருங்க. மீன் வலை வீசிய காணவன் வெளிப்பட்டா செந்தளல் உரை திருமேனியும் காட்டி உங்ககிட்ட வெளிப்படுறான்ல, அந்த வெளிப்படுதல், எதிர்ப்படுதல், எழுந்தருளப்படுதல் அப்படின்னு சொல்லி வெளிப்படுதல், எழுந்தருளப்படுதல், அப்புறம் வெளிப்படும் மாதிரி வெளிப்படுதல் ஒரு 4 நிலை சொல்றாரு. அதுல மீன் வலை வீசிய காணவன் வெளிப்படும் ஆயிலே அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பாடல்ல எழுந்தருள பெரிதே அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் எழுந்தருளப்பெரு. எங்க எழுந்தருள்வான் இறைவன்? இறைவன் எழுந்தருள்கிற இடம் எது? அப்ப நீங்க அந்த எழுந்தருள இடத்தை பற்றி பார்க்கும்போது அதை நீங்க எழுந்தருள பெரிலே அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாரு. என்ன பாடல் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதே, வானவரும் அறியா மலர்பாதம் வணங்குதுமாகாதே, கண்ணிலி காலம் அனைத்திலும் அந்த கணக்கருமாகாதே, காதல் செய்யும் அடியார் மனம் என்று கழித்திடுமாகாதே, பெண் அலி ஆண் நாம் என வந்த பிணக்கருமாகாதே, வேறறியாத அநேக பவங்கள் பிழைத்தன ஆகாதே, எண்ணிலியாகிய சித்திகள் என எய்துவது ஆகாதே, எனையுடைய பெருமான் அருளீசன் எழுந்தருளும் பெரிய. இப்ப நான் உங்களுக்கு திருப்பி வச்சுக்கிறேன். எனையுடைய பெருமான் அருள் ஈசன் அவன் கருணையால் எழுந்தருளணும். நம்ம அதிகாரம் போட்டு நீங்க வா எனக்குள்ள எழுந்தருளு அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. நீ தகுதி வாய்ந்தவனாக இருந்தால் உன்னுடைய மனமாசும் மலமாசும் ஆணவமாதி மலங்களும் நீ களைய பெற்றால், எங்க அம்மா ஆணவமாதி நான் நல்லதமா இருக்கேன், என்னம்மா உங்க ஈகோவை தொடுற மாதிரி, ஏன் இதை எடுத்து இங்க வச்ச அப்படின்னு கொஞ்சம் அதிகாரமா கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதிகாரமா கூட கேட்கல, ஏங்க நீ இதை எடுத்து வச்சு, அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு விளக்கம் நடக்குங்க. எடுத்து வச்சுட்டோம், அது தவறு போல இருக்கு, அந்த உணர்வே யாருக்கும் வர்றது. எடுத்து வச்சுட்டோம், அப்ப இப்ப வச்சிருக்க கூடாதுன்னு தெரியுது. எடுத்து வச்சது வச்சிருக்க கூடாதுன்னு தெரியுது. ஏன் வச்சோங்கிறதுக்கு 1008. அதுக்கப்புறம் அவ வச்சா இவ வச்சா இவ வச்சா நான் ஏன் வைக்கக்கூடாது, அதுக்கடுத்து வரும் இப்படி. அப்ப ஆணவங்கிறது நீங்க என்னமோ நினைச்சுக்கிட்டீங்க, ஒரு பெரிய பருப்பொருள் உங்ககிட்ட இந்த ஆணவம் கூடியதற்கான ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க, அதுக்கான விளக்கம் என்ன, அதை நான் தெரியாம அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். எல்லா விளக்கம் நமக்கு புரிஞ்சிட மாட்டேன். கொசு மூளையோட கம்மியான மூளை நம்ம மூளை. நம்மளுடைய சாத்திர மூளையும் அளவுபடாதது, விரிந்து பறந்தது. இதுக்குள்ள நீங்க என்னத்தை புரிஞ்சுக்க? அவர் சொல்றாரு பாருங்க, எண்ணிலி ஆகிய சித்திகள் என்னுள் அந்த எண்ணிலி ஆகிய சித்திகள் எய்தரும் ஆகாதே அப்படிங்கிறார். அது வரக்கூடாது எனக்கு. நீங்க திருவாசகத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோடானு கோடி சித்திகள் உங்களுக்குள்ள வருங்க. சித்திகள்னா என்னம்மா அப்படின்னு கேட்டா, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். தவச்சாலை ஆரம்பிக்கணும்னு நினைங்க, தவச்சாலை வந்துடும். ஞானசபை ஆரம்பிக்கணும்னு நினைங்க, ஞானசபை வந்துடும் குழந்தைங்களா. எனக்கெல்லாம் நான் ஒரு பரதேசி, எனக்கு வந்திருக்கு, உங்களுக்கும் வரும். ஏன் வராது? இறைவன் என்ன ஒரு அரசியல்வாதியா? என்னை போட்டுட்டே இருந்தாலும், என்னுடைய குருவடியை பாராட்டிட்டே இருக்கணும், என் காலில் கும்பிட்டுட்டே இருக்கணும், அப்பதான் தரணும். அவன் அன்புக்கு கட்டுப்படுவான். அன்பனும் குடில்புகும் அரசே. அரசன் பேலஸ்குள்ள போவான், குடில்குள்ள எல்லாம் வரான். அன்பனும் குடில்புகும் அரசு. புரியுதா குழந்தைங்களா? அப்ப அன்பு குடிலுக்குள்ள அவன் புகுறான் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்?
அன்புக்குறிக்குள்ள இறைவன் அந்த ஒரு தக்க வச்சுக்கணும். அப்போ அப்படி அவன் அன்புக்குறிக்குள்ள புகுந்த உடனே நமக்கு ஏகப்பட்ட சித்திகள் நம்மள வந்து சேரும். ஆனா இது முழுமையா சொல்லக்கூடிய பகுதி இல்லை கண்ணு. திருவாசகம் முற்றோதல் அப்படின்னு இங்க ஊர் முழுதும் நடக்குது. திருவாசகம் முற்றோதல் அப்படின்னு அது முழுதும் ஓதிட முடியுமா கண்ணு? முழுதும் ஓதக்கூடிய பொருள் அல்ல அது. அதை வந்து ஓதுவோம்னு அப்புறம் எதுக்கு கொஞ்சம் ஒரு சொல்லளவுல தெரிஞ்சுக்கோமே அப்படிங்கிறது. எங்கெங்கேயோ போய் ஊர்க்கதை பேசுறதுக்கு திருவாசகத்தை கையில வச்சுக்கிட்டு நம்மளுங்க சொல்லிட்டே இருப்போமே. அதுக்கப்புறம் அது அது வேதித்தல அது பின்னால பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கதை. சரியப்பா? இப்ப நாம என்ன பண்ண போறோம்? எண்ணிலி ஆகிய சித்திகள் வந்து எய்திரும் ஆகாது. அந்த சித்திகள் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ எனை ஆளுடைய ஈசன் எழுந்தருளப் பெறிலே. அப்ப இந்த பாடலுக்கும் செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுடைய கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரம்பே பள்ளி எழுந்தருளாயே, நீ எனக்குள்ள எழுந்தருளணும் அப்படி சொன்னாரா? அப்ப எழுந்தருள பெற்றால் இவைகள் வராது அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லிட்டாரா? அப்ப எழுந்தருளங்கிறது நம்ம வந்து புற வழிபாடாக திருக்கோயில்ல போய் திருப்புலி எழுச்சி பாடுறது இல்லை அப்படிங்கக்கூடியது நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப திருப்புலி எழுச்சிங்கிறது பெருமாள் பாடல்ல ஒரு ஆழ்வார் வந்து திருப்புலி எழுச்சி பாடியிருக்கிறாரு. நம்ம வள்ளல் பெருமானார் திருப்புலி எழுச்சி பாடியிருக்கிறாரு. இன்னும் நிறைய அடியவர்கள் திருப்புலி எழுச்சி பாடி இருக்கிறாங்க. அதுல உள்ள திருப்புலி எழுச்சிய போய் பார்த்தீங்கன்னா கூட அவங்க உள்ளத்துக்குள்ள எழுந்தருள நிறையத்தான் எனைப்பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க, திருவாசகம் வந்து மாணிக்க வாசகரால் கட்டப்பட்டதல்ல திருப்பெருந்துறை கோயில். மாணிக்க வாசகர் நம் அனைவருக்குமாக திருப்பெருந்துறை அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை நீங்க எல்லாரும் உணரணுங்கிறதுக்காக வேண்டி கட்டப்பட்ட கோயில் திருவாசகம். அந்த திருவாசக கட்டமைப்புக்குள்ள நீங்க புகுந்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடியது. இப்ப நான் மீண்டும் வந்துட்டேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இதை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நான் என்னால கல்பகோடி காலம் எனக்கு விளக்கம் சொன்னாலும் என்னால முழுமையாக சொல்லிக் கொள்ள முடியாது கண்ணு. மீண்டும் உங்களுக்கு முதல்ல ஒரு அந்த வார்த்தை சொல்லிட்டேன். அதனுடைய வார்த்தையை சொல்றேன். முதல்ல நள்ளிருள் நட்டம் பயின்றாடு நாதனே அப்படி சொன்னதா. அப்புறம் வந்து திருப்புலி எழுச்சிக்கு தான் அப்புறம் நேரம் வந்துட்டணும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் நள்ளிருள் நட்டம்ங்கிறது இது இல்லை அப்படின்னு சொல்லி இதே திருப்புலி எழுச்சியில சொல்றாரு. திருப்புலி எழுச்சி எங்க நடக்கணும், எப்படி நடக்கணும்? ஆணவம் மாதிரி மாயைக்குள்ள புகுந்திருக்கக்கூடிய இன்றெனக்கு அருளி இருள்கடிந்த உள்ளத்து எழுகின்ற நாயிலே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே இயலால் பிரிதி மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து ஒன்று நீ இல்லை என்று ஒன்றில்லை. திருப்புலி எழுச்சி எங்க நடக்கணும்னு சொல்றாரு? நமது உடலுக்குள்ள நடக்கணும், நம்ம உள்ளத்துக்குள்ள நடக்கணும், நம்ம உணர்வுக்குள்ள நடக்கணும்னு இன்று எனக்கு அருளி அவன் அருள் செஞ்சாதான் அது நடக்க முடியும். நாமளா அதை பிடிச்சுக்க முடியாது. இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இருளை கடிக்கணும். இருளை எப்படிமா கடிகிறது அப்படின்னா நல் இருள் நட்டம் பயின்றாடும். இருள் அப்படிங்கக்கூடியது ஆணவம் நிறைந்த மனசுதான் இருள். அங்க ஆனா இறைவன் வந்து அங்க நடனம் ஆடலன்னு வச்சுக்கோம் பேச்சுக்கு. இறை நடனம் அங்கே நடத்தப்படவில்லை. அப்ப நம்ம என்ன ஆயிருப்போம்? இறை நடனம் இல்லாத இடத்துல நம்ம என்ன ஆயிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து முழுமையாக மாயை தான் சூழ்ந்திருக்கும். இப்ப நம்ம எல்லாரும் முழுமையாக மாயை சூழ்ந்திருந்து ஒரு அறியாமைங்கக்கூடிய ஒரு தெப்பக்குளத்துக்குள்ள மூழ்கி கிடந்தோம். அந்த உயிருக்கு இறைவன் வந்து அந்த நேரத்துல அந்த கருப்பைக்குள்ள ஒரு தாயினுடைய விதைக்குள்ள நம்ம புகுந்து கிடக்கும் போது அது எப்படி கிடக்கு அப்படின்னா குருடன் அப்படிங்கக்கூடிய நிலையில தான் அது கிடக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப அதுக்கு ஒண்ணுமே தெரியாது குழந்தைங்களா. இறைவன் நம்ம மேல அருள் ஈசன் எழுந்தருள பெறிலே அப்படின்னு சொல்றார். அருள் ஈசன் அவன் கருணை யார் நம்ம மனசுக்குள்ள
இந்த இந்த தாயார் கற்பத்துக்குள்ள நம்ம போட்டு அது வெளியே வந்த உடனே அவன் தாயாருக்கு அவன் அவன் உருப்புக வேண்டிய அவசியமே இல்லை குழந்தைங்களா. உருத்தெரியா காலத்தே என் உள் புகுந்து உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தினையா. நான் வரேன்டா அவன் கூட, உன்னை கையை பிடிச்சு நான் கூட்டிட்டு போறேன்டா. நம்ம செய்ய வேண்டியது என்ன? காலையில இருந்துச்சு எனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா, உனக்கு பிடிக்காத செயல் எனக்கு எதையும் செய்ய வைக்காதீங்க, உனக்கு பிடிக்காத என்னை வந்து பண்ண வைக்காதீங்க, அது மாதிரி கேட்டுக்கோங்க. யாரோ ஒருத்தங்க நம்ம அடிச்சுட்டாங்க, தண்ணி என்னை அடிச்சுட்டாங்களே. ஒரு குழந்தைய அடிச்சா என்ன தாய்க்கு தானே போய் சொல்லும், தகப்பன்ட்ட தானே போய் சொல்லும். அப்படி சொல்லுங்களேன், என்னை அடிச்சுட்டாங்க. பதிலுக்கு நீங்க அடிக்காதீங்க. பதிலுக்கு அடிச்சா வினைக்கு எதிர்வினை. அப்ப நீங்க இறைவனை சரணாகதி பண்றதுல அர்த்தமே இல்லை. அதனால நீங்க என்ன பண்றீங்க? எதிர்வினை ஆற்றாதீங்க. என்ன வந்தானாலும் நான் வாங்கிய வினையை கழிப்பதற்காக அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க. நான் வாங்கிய வினையை இது கழிப்பதற்காக. அப்போ இறைவன் இப்போ நீங்க வந்து நான் முதல்ல சொன்னேன் நள்ளிருள் நட்டம். இருள்ல நம்ம அதுக்கு விளக்கம் சுவாமி சித்பவானந்தர் எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, சித்பவானந்தர் மேல எனக்கு ஒரு அதீதமான அன்பு ஒன்று பழக்கணும். என்ன அன்புன்னா, அவரு துறவியாக போறதுக்கு அவங்க குருநாதர்கிட்ட போய் நான் துறவியாக போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க துறவி கொஞ்ச நாள் அவரை பயிற்றுவிச்சு அப்புறம் அவருக்கு துறவு கொடுக்குறாரு. எந்த மடத்திலுமே போன உடனே துறவு கொடுக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தையா இருந்தா அவரு கொடுக்க மாட்டாங்க. முன்னால காங்கிரஸ் கவர்மெண்ட் பீரியட்ல சி சுப்பிரமணியன் ஒரு அமைச்சர் இருந்தாரு. அவருடைய சொந்த சித்தப்பா தான் நம்ம சுவாமிகள். நல்ல பின்னணி உள்ள ஒருத்தர் துறவியா வராரு. அவருக்கு துறவு கொடுக்குறாரு அந்த துறவி. அப்போ ஒரு பிண்டம் வைத்து இவர் செய்ய வேண்டிய தாய்க்கு தகப்பனுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிண்டம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் துறவு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு பிண்டம் 11 மணி, நான் சும்மா பேச்சுக்கு சொல்றேன், அந்த நேரம் எல்லாம் எனக்கு மறந்து போனது. 11 மணி 55 நிமிஷத்துக்கு பிண்டம் வைக்கிறாரு குழந்தைங்களா. 11 மணி 55 நிமிஷத்துக்கு அப்பா உயிர் போயிட்டு. இவர்கிட்ட எவ்வளவு சத்தியம் இருந்திருக்கணும், அந்த வேதங்களுக்கு எவ்வளவு சத்தியம் இருந்திருக்கணும். எனக்கு அது ரொம்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்புறம் ராமேஸ்வரத்துல தாய்மான சுவாமிகளுக்கு ஒரு கோயில் எழுப்பினார். நான் வந்து பிற மதிச்சதுக்கு ஒரு காரணத்தை நான் சொல்றேன். ரொம்ப மரியாதை உண்டு எனக்கு. ராமேஸ்வரத்துல ஒரு கோயில் எழுப்பினார் குழந்தைங்க. அதுக்கு வந்து எனக்கு திருப்புராய்த்துறை தபோவனத்துல வந்து ஒரு புத்தகம், அது மாதாந்திர வெளியீடு, தர்ம சக்கரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த புத்தகத்துக்கு பேர் தர்ம சக்கரம் நினைக்கிறேன். அது வந்து மாத வெளியீடா வந்துச்சு. பணம் அனுப்பணும் எல்லாரும். 5, 10 அப்படி கூட அனுப்புறாங்க குழந்தைங்களை. ஒரு காலகட்டத்துல 1800 ரூபாயோ 2000 ஏதோ பெரிய தொகை ஒருத்தர் அனுப்பிட்டார். அந்த செக்கை திருப்பி அனுப்பிட்டார் அவர். எனக்கு கோயில் பணி நிறைவடைந்து விட்டது. அப்புறம் தர்ம சக்கரத்துல அனௌன்ஸ் பண்ணார், இனி யாரும் கோயிலுக்கு பணம்னு நீங்க அனுப்ப வேண்டாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். இவ்வளவு சத்தியம். அவங்கதான் திருவாசகத்தை விளக்க முடியும், பகவத்கீதைக்கு விளக்கணும். அவ்வளவு சத்தியமா நடந்துகிட்டாங்க. அதனால எனக்கு அவர் மேல அளவு கடந்த ஆசை, மரியாதை. அவருக்கு நான் கேட்டேன், ஐயா நள்ளிருள் நட்டம்ங்கிறது எனக்கு இருக்குது. இறைவன் வந்து எங்கும் நிறைந்த பரஞ்சோதி, அவன் தென்னாடுன்னு சொல்லி இருக்கிறீங்க, அதுவும் எனக்கு இடிக்குது. தென்னாட்டுல மட்டும்தான் இருப்பானா அப்படிங்கிறதுல இடிக்குது. அப்புறம் வந்து எங்கும் நிறைந்த பரஞ்சோதி அவனை வந்து அவன் வந்து சுடுகாட்டுலதான் நடனம் ஆடுவான் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. நள்ளிருள் நட்டம்ங்கிறது அங்கே இருக்குது எனக்கு. அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டிட்டு திருப்பெருந்துறையில இவர் கோயில் கட்டினாரு அப்படின்னு அங்க இருக்குது. அப்ப அவருடைய வாசகத்துல திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டின்னு வந்திருக்கு. அதுக்கு என்ன? நான் வந்து உங்களை மாதிரி எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, பகவத்கீதைக்கெல்லாம் எனக்கு விளக்க எழுத தெரியாது. நான் உங்களை மாதிரி கிரேட் ஸ்காலர் இல்லை. நீங்க வந்து ஒரு ஒரு குரு ஸ்தானத்துல குருபிடத்துல இருக்கிறீங்க. இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு தவத்தை நோக்கி நகரக்கூடிய ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் நீங்க
இதை செய்ய கடமைப்பட்டிருக்கு. நான் ஆசாரியராகி நான் அவர்கிட்ட ஒரு 10 கடிதம் போட்டேன், பதில் வரல. கடைசி கடிதத்துல நீங்க ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிறீங்க, என் கேள்விக்கு பதில் சொல்லியே தீரணும். நான் இல்லாட்டி நான் உங்களை விட மாட்டேன். நீங்க பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதியிருக்கிறீங்க. அந்த விளக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு. திருவாசகத்துக்கு நான் உங்க விளக்கத்தை கொண்டுதான் திருவாசகத்துக்குள்ள என்ட்ரி ஆனேன். ஆனா இந்த இடத்துல எனக்கு இடிக்குது, அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு எழுதியிருந்தேன். அவருடைய அசிஸ்டன்ட் எனக்கு ஒரு கடிதம் போட்டாரு. ஐயா உடல் நலம் சரியில்லாம இருக்கிறாரு. பின்னால அவர் உங்க கேள்விக்கு பதில் சொல்றதாக சொன்னாருன்னு சொல்லி போட்டாரு. அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்டேன். நம்ம ஓயாம ஒருத்தவங்களுக்கு இப்படி கடிதம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஆனா எப்படி மாதம் ஒரு கடிதம் தவறாம போட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் இறைவன் உணர்த்த நான் உணர்ந்து கொண்டேன். நள்ளிருள் நட்டம் என்பது திருமூர்ல 96 தத்துவங்கள் பற்றி விரிவாக்கமா சொல்றாரு. சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னு 5 நிலை. அந்த 5க்கும் 5 நிலை சொல்றாரு. சாக்கரத்தில் சாக்கரம், சாக்கரத்தில் சொப்பனம். அது எல்லாமே திருமந்திரத்துல இருக்கு குழந்தைங்களா. நீங்க அதை பார்த்துக்கோங்க. நான் அப்ப அந்த தத்துவங்கள் எங்கெங்கே ஒடுங்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு குழந்தைங்களா. எந்த தத்துவம் எங்கே ஒடுங்கும்? தத்துவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. 1ஆவது வகுப்புல இருந்து நான் பாடம் எடுக்க வேண்டியது. ஏன்னா இதுக்கு விளக்கம் சொல்லும்போது எத்தனை பேருக்கு தத்துவம்னா என்னன்னு புரியும். பஞ்சபூதங்களாக ஆனது உடம்பு, பஞ்ச இந்திரியங்கள், 36 தத்துவங்கள். சித்தாந்த சைவம் மட்டுமே 36 தத்துவங்களை சொல்லுது. ஏனைய தத்துவங்கள்லாம் 24. புத்தர், சமணர் எல்லாம் தத்துவங்கள் பத்தி பேசுறாங்க. 24, 25, 26 அவ்வளவு சொல்றாங்க. நம்மளுடைய நிலையில 36 தத்துவங்கள் சொல்றாங்க. அந்த 36 தத்துவங்கள் உடல் சார்ந்து இருக்கு. 90, 60 தாத்வீகங்கள் உலகம் சார்ந்தது. இந்த 60 பிளஸ் 36, இந்த 96 கொண்டுதான் நம்ம வாழ்க்கை நடத்துறோம். அப்ப இந்த தத்துவ நிலையை தந்து எனையாண்ட வித்தக விநாயகா அப்படிங்கிற தத்துவ நிலைனா என்னங்க? தத்துவங்கள் கடந்த நிலையில் பெறக்கூடிய தத்துவ நிலை. அதை பெறுவதுதான் அந்த நள்ளிருளும் இந்த ஆன்மா குருடன் அப்படிங்கக்கூடிய பேர்ல அந்த தாயாருடைய மலப்பைக்குள்ள ஒரு தண்ணீர் அதுக்குள்ள மூழ்கி கிடக்கும். இந்த வித்து தாயாருடைய கர்ப்பப்பைக்குள்ள, வேற பேர் சொல்லிட்டணும், தாயாருடைய கர்ப்பப்பைக்குள்ள ஒரு நீர்ப்பயிர், அது உள்ளதான் குழந்தை வளரும். அது சாதாரணமாகவே நம்ம உடல்ல இருந்து எந்த கழிவு போனாலும் அது கவுச்சோட பவுல் ஸ்மெல்னு சொல்லுவாங்க. எந்த கழிவு எங்க இருந்து போனாலும் ஒரு பவுல். இந்த குழந்தை அது உள்ளதான் வளருது. குருடன்கக்கூடிய பெயர்ல எந்த அறிவும் இல்லாம வளருது. அதுக்கு பிறகு அது இறைவனை அடைய வேண்டும். தத்துவம்னா என்ன, இதை நான் அடைவது எப்படி அப்படிங்கிற சிந்தனைக்கு வரும்போது அது ஜீவான்மா அப்படிங்கக்கூடிய பேரப்படும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஒன்றியிருந்து நினைவுகள் உந்தனக்கு ஊனம் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஒன்றி இருத்தலாகிய ஒரு உயர்நிலைக்கு போகும்போது அந்த ஆன்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவு வளர்ச்சி பெற்று அருள் அனுபவம், கொஞ்சம் கொஞ்சமா அருள் அனுபவம்ங்கிறது பார்வதம் அண்டம் அனைத்துமாய் விரிந்து பறந்த படரொளி பரப்பது. அருள் அனுபவங்கிறது கொஞ்சம் எனக்கு உச்சந்தலையில ஒரு சிலிப்பு ஏற்படுது. நிறைய அன்பர்கள் நம்ம இதுல சொல்லுவாங்க, எனக்கு உச்சந்தலையில ஒரு சிலிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புருவ மையத்துல ஏதோ ஒரு துடிப்பு ஏற்படுத்துமா, நிறைய பேர் சொல்லுவாங்க. இது நாம விதை தூவிட்டோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அதுக்கு மேல நீங்க நினைச்சு பாருங்க, பார்வத மண்டம் அனைத்துமாய் முளைத்த படரொளி பரப்பு நமக்குள்ள வந்தா என்னென்ன வேதித்தல் நடக்கும், அது எப்படி அனுபவப்படும்னு நினைச்சு பாருங்க. ஆனா இதுவும் ஒரு அனுபவ நிலைதான், அதை மறந்துடாது. அப்போ அந்த 96 தத்துவங்களும் ஒடுங்கிய இடத்தில் 3 தத்துவம் மட்டும் விழிச்சிட்டு, அந்த 3 தத்துவங்களும் விழிச்சிட்டு இருக்கும் போது அறியாமைங்கக்கூடிய ஆள் உறக்கத்திலையும் இறைவன் நடனம் ஆடுகின்றான். அந்த குருடனிலும் நடனம் ஆடினதுனாலதான் அந்த ஜீவன் வளரு. புரிஞ்சிச்சா குழந்தைங்களா? புரிஞ்சிச்சா புரியலையாமா நான் சொல்ற கருத்துக்கள்? புரிஞ்சா? அப்போ அந்த தத்துவ நிலை 36 தத்துவங்கள்ல
அதான் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், கர்ணேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியம் 5, அந்தக்கரணம் 4, இதெல்லாம் சேர்ந்துதான் 36 தத்துவங்கள் அப்படின்னு. சிவகலை, வித்யாகலை இது எல்லாம் சேர்ந்துதான் 36 தத்துவம். இதுல எந்த கலைகள் எங்கே ஒடுங்கியது, எந்த தத்துவம் எங்கே ஒடுங்கியது, 3 தத்துவம் முடிச்சுக்கிட்டு இருக்க நிலையில உடல் முழுதும் இருட்டுக்குள்ள, மனம் முழுதும் இருட்டுக்குள்ள, உயிர் முழுதும் இருட்டுக்குள்ள, அறிவு முழுதும் இருட்டுக்குள்ள, அப்படி இருக்கக்கூடிய இடத்திலும் இறைவன் நடனம் ஆடினதுனால விடியற்காலம் எந்திரிச்சிட்டோம். அந்த இருளுக்குள்ள இறைவன் நடனம் ஆடினதுனால நம்ம எந்திரிச்சிட்டோம். இல்லாட்டி எந்திரிச்சிருக்க மாட்டோம். அவன என்னப்பா என்னாச்சு? வீட்டுல படுத்திருந்தாரு அவ்வளவுதான் தெரியும். அப்படி சொல்லிடுவோமா? அப்ப இறையாட்டம், நள்ளிருள் நட்டம்ங்கிறது இறையாட்டம். இறைவனுடைய ஆட்டம் வந்து இருளான இந்த உடலுக்குள்ளேயும் நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம எவ்வளவு அறியாமை கலந்த உயிருக்குள்ளேயும் நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம சாப்பிடுறோம், தூங்குறோம், எல்லாம் செய்யறோம். அறியாமை இல்லாம அறியாமையில இருக்கிறோம், சாப்பிடாமலா இருக்கிறான், தூங்காமலா இருக்கிறான். காரணம் அதுக்குள்ளேயும் இறைவன் நடனம் ஆடுறான். அத நள்ளிருள் நட்டம். இது மணிவாசகர் உணர்த்த நான் உணர்ந்து கொண்ட இந்த பதிவை நான் சொல்றேன். இது எனக்கு எங்கே தட்டியது அப்படின்னு கேட்டதுக்கு உங்களுக்கு சொல்றேன். தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படிங்கக்கூடியதுல எங்கே தட்டியது அப்படின்னு சொல்றேன். தென்னாடு அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய உடல்ல உச்சந்தலையில பல பகுதிகள் இருக்கு. பிடரிக்கண் இருக்கு, முகுளம் நிறைவு பெறக்கூடிய இருக்கு. அந்த முகுளம் அது உத்தரகோசமாங்க. இதை வந்து நான் யோகத்தின் பொலிவுன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். திருவாசகம் யோகத்தின் பொலிவுன்னு. அப்புறம் ஞான நாடகம் ஆடித்தவான்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். திருவாசகம் காட்டும் யோகம். இது மூன்றுமே திருவாசகத்தை சார்ந்து எழுதப்பட்ட ஒரு நூல். இறைவன் உணர்த்த நான் உணர்ந்து கொண்டதை முழுமையாக பதிவு செய்யாத ஒரு நூல் அப்படின்னு தான் சொல்லணும். இறைவன் உணர்த்த நான் உணர்ந்து கொண்டதை முழுமையாக பதிவு செய்ய என்னால இயலல. அதனால ஆனாலும் நான் வந்து என் வாழ்நாள் உள்ள வரைக்கும் எனக்கு இல்லைங்க இந்த அறிவை கொடுத்து, இந்த தெளிந்த சிந்தனையை கொடுத்து, அவனுடைய திருவடி நிழலுக்கு கீழேயே வச்சிருக்கக்கூடிய இந்த கருணைக்கு என் வாழ்நாள் முழுசு என் உடம்ப துணியா துவைச்சா கூட அது வந்து திருப்திகரமா ஆகாது. அது வரைக்கும் நான் துவைச்சிட்டே இருப்பேன். அதான் என்னுடைய இது. அப்ப இப்ப தென்னாடு அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய தலையில ஒரு பகுதிக்கு பேர் தென்னாடு அப்படிங்கிறாரு. தலையில் பல பகுதிகள் திருக்கழுக்குன்றம் தலையின் ஒரு பகுதியாக இருக்கு. தென்னாடு அப்படிங்கக்கூடிய தலையின் ஒரு பகுதியாக திருப்பெருந்துறை அப்படிங்கிறது தலையின் ஒரு பகுதியாக இருக்கு. இப்ப சதாசிவமூர்த்தி திருக்கோலம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சித்தாந்த சைவம் 5 திருமுகத்தோடு கூடிய கடவுள் தலையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படித்தானே நம்ம தலையில 5 திருமுகத்தோடு கூடிய இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் நம்மள சித்தாந்த சைவம். இது எதுக்காண்டி சொல்லியிருக்கு அப்படின்னா நாம எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நாம அந்த சதாசிவமூர்த்தி திருப்பலன்னா என்ன, தென்னாடுனா என்ன அப்படிங்கக்கூடிய இவைகள் எல்லாமே நம் உடலிற்குள் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கக்கூடியத இறைவன் உணர்த்த நான் உணர்ந்து கொண்டேன். அதற்கு எனக்கு துணையாக நின்றது மணிவாசகருடைய திருவாசகம். அதுல வந்து அவர் சொல்றாரு, பச்சைத்தால் அறவாட்டி படர்சடையார். அவர் ஒரு பாடல் இதுல அந்த உச்சத்தார் பெருமானே அப்படின்னு சொல்றாரு. உச்சத்தார் பெருமானே அப்படின்னு. பெருமான் வந்து எங்க இருக்கிறார்? உச்சந்தலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கான விளக்கம் எங்கய்யா இருக்கு? இது மணிவாசகர் தான் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது இறைவன் வந்து அசரீரியாக கூடும் பெருந்துரை நான் கண்டு கொண்ட பின் திருமந்தல் வருது பாருங்க. அந்த பெருந்துரைங்கிறது கூடும் பெருந்துரை நான் கண்டு கொண்டேன். இத வந்து இறைவன் வந்து 9ஆம் தந்திரத்துல குறுமுட தரிசனம் பகுதியில சொல்லி என்கிட்ட நிறைய புத்தகங்கள் திருமந்திரத்துக்கான புத்தகம் அப்பா நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. வெவ்வேறு பதிப்பகத்தின் வெளியீடு அருணையூர் வடிவேல் முதலியாருடைய புஸ்தகம், அப்புறம் நமச்சிவாய ஏதோ ஒரு திருவாவூரை பதிப்பில் ஒரு புத்தகம், அப்புறம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு ஒரு புத்தகம், நடராஜன் யாரோ ஒரு பெரியவர், ஏகப்பட்ட திருமந்திர பதிப்பு என்கிட்ட இருந்துச்சு. ஆனா என்ன டிராபேக்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு
அதிகார வர்க்கத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுல இருந்தது. புத்தகங்கள் நான் பிறப்பதற்கு முன்னாலே அப்பா வாங்கி வச்சு. அப்ப நான் அறிவு தொடங்கி நான் வரும்போது புத்தகங்கள் ரொம்ப பழசா போச்சு. பின்பக்கத்துல உண்டான பாட்டு முதல் குறிப்பு கொண்டு நான் தேர்ந்தெடுத்துக்கிற மாரி இல்ல. அப்போ 3000 பாடலும் படிச்சா தான் கூடும் பெருந்துரை நான் கண்டுகொண்ட பெண்கள நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆ அதுக்கு கொஞ்சம் பிரயாசப்பட்டேன். அப்புறம் திருவள்ளுவர் கூட்டி வச்சு பிள்ளைங்க அத எடுத்து குடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்? பெருந்துரை என்பது கூடும் பெருந்துரை. நம்மளுடைய ஞான உணர்வு கூடும் பெருந்துரை அனுபவம் அப்படிங்கக்கூடியத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் மணிவாசகர் இப்ப நான் முதல் சொன்ன கருத்துக்கு சொல்லிட்டேன். நள்ளிருள் நட்டம் பயின்றாடினார். இப்ப தென்னாடுடைய புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? தென்னாடுங்கிறது நம்மளுடைய யோக நிலையில் ஓர் அனுபவம் தான். தென்னாடுடைய சுவனே. அப்புறம் வந்து ஹம் இப்ப அதுக்கு அடுத்து பெருந்துரை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, நான் பார்க்க விரும்பிய திருத்தலம் எதுன்னா தில்லை, அண்ணாமலை, பெருந்துறை. இதை நான் பார்க்க விரும்பினேன் என் வாழ்நாளில. வேற எதுவுமே நான் திருக்கோயில் எதுவுமே நான் போக விரும்பல. ஏன்னா ஒவ்வொரு கணமும் இறைவன் எனக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிற காட்டு. அப்ப திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த திருப்பெருந்துறை உரை கோயில் எங்க இருக்கு அப்படின்னு இதை ஒரு கைடு காமிச்சு கொடுத்துருவாங்கல்ல. திருப்பெருந்துறை உரை கோயில் இருந்து இப்ப கூகுள் குருநாதர் காமிச்சு கொடுக்குறாரு. போட்டி திருப்பெருந்துறை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறாரு. இந்த இடத்துல இருக்கு. அறந்தாங்கிக்கும் புதுக்கோட்டைக்கு இடையில போனீங்கன்னா போயிடலாம். இந்த இது அப்படியாவது பல அப்படி எல்லாம் அப்படி வரலாம் இப்படி எல்லாமே அது காமிச்சு கொடுத்தது. இதுக்கு மணிவாசகர் வரணுமா? சிவம் வரணும். சிவம் வந்து காட்டி கொடுக்கணும். இல்லாட்டி மணிவாசக பெருந்தகை வந்து காட்டி கொடுக்கக்கூடியது இந்த திருப்பெருந்துறை அனுபவங்கள். அப்ப திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அப்ப அந்த கோயில் எங்க இருக்குன்னு இறைவன் காட்டினாதான் அது மணிவாசகர் பதிவு செய்யறாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை எனக்கு காட்டியும் கொடுத்தாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல நான் காட்டி கொடுத்ததாக நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு காட்டி கொடுத்தாரம்மான்னு கூட கேட்கலாம். அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சரிவா இல்லையா? இப்போ அதுக்கு அடுத்து போறேன். அதுக்கு அடுத்து பாரு. நான் தென்னாடு சொன்னேன், நள்ளிருள் நட்டம் சொன்னேன், திருப்பிழிச்சு. மார்கழி திருப்பலி எழுச்சி ஏற்றம் என்பது விடுதலை திங்களைய உணரச் செய்து சுழுமுனையை ஏறச் செய்வதான ஒரு அருள்யோக நிலை அப்படிங்கக்கூடியதை இறைவன் காமிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான பாடல் தான் முந்திய முதல் நடு இறுதியுமானால் மூவரும் மதிப்பிலர் யாவரும் மற்ற அறிவார் பந்தனை விரலியும் நீயும் என் அடியார் பழங்குடிந்தரும் எழுந்தருளிய பரணி அப்படின்னு சொல்றாரு. அப்பா பழங்குடிலுக்குள்ள நம்ம குடிலுக்குள்ள எழுந்தருளி அவன் காமிக்கணும் செந்தளல் குறைத்து மேனியும் காட்டி. இதுவரை ஒருவேளை அலுசினேஷனும் நான் எந்த அனுபவம் பெற்றாலும் இது உண்மையா ஒரு 1000 தடவை கேட்பேன். அவர்கிட்டே தான் கேட்பேன். வெளியே யார்ட்டையும் கேட்க போனா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, நீ கேட்க வேணான்னுவாரு. அவருக்குள்ளே தான் கேட்பேன். இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் யாருக்கிட்டையும் சொல்லாதான்னு சொல்லுவார். அப்ப யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. அவர்கிட்டே தான் கேட்பேன். இது அலுசினேஷனா? என்னுடைய மனப்பிராந்தியா? இதெல்லாம் நடக்குமா? ஒரு ஒரு உடலுக்குள்ள இதெல்லாம் செய்யணும். இந்த வேதகம் நடக்குமா? இந்த வித்தகம் நடக்குமா? நான் அவனே தான் கேட்டேன். அவன் ஒவ்வொரு கேள்விக்கும் பொறுமையா பதில் சொன்னான். திருவாசகம்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா இன்னும் 1000 நாள் நான் சொன்னா கூட திருவாசகத்தை சொன்னதா ஆகாது, நிறைய பெற்றதாக. இப்பவே மணி 1 மணி நேரம் நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க உங்களுக்கான கேள்வி மொத்தத்துக்கு 5 நிமிஷம் தானே, வேகமா கேளுங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறது. இப்ப நான் எடுத்தது திருவாசகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நான் எடுத்திருக்கிறேன். மாணிக்க வாசகர் வரலாறுன்னு எடுத்தா எந்த வரலாறும் முழுமையான வரலாறை யாரும் பதிவு பண்ணல. ஆட்டோபயோகிராபி ஆஃப் மாணிக்க வாசகர் அப்படின்னு வந்து அவரே தன் சுய வரலாறு கூறுதல் அப்படிங்கக்கூடிய முகமாக ஒரு பதிவு நான் போட்டிருக்கிறேன். அந்த பதிவை வந்து நீங்க பாருங்க.